மண் இருக்குது பார்த்தீங்களா, அதை தண்ணியில் குழச்சி அதை மேலே பூசி அதுக்கப்புறம் இதை வந்து சூளையில் வச்சு சுடுறது தான் இந்த சட்டிங்க எல்லாமே. இன்னைக்கு உடச்சி பார்த்துடலாமா இதை? அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த பருப்பு கடையிற பருப்பு சட்டி. வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கும் போது தக்காளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி மசிஞ்சு அப்படி தோல் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த அளவுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லா விதமான குழம்பும் இதை நம்ம வச்சுக்க முடியும். உடச்சி சுக்குநூறாக போச்சு. இது அப்படியே சும்மா கல் மாதிரி நின்றுச்சு. இந்த சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கீரை கடையிற சட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம். இன்னும் முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கீரை கடையிற பருப்பு சட்டிக்கு வந்து உள்ளுக்குள்ளே கல் பதிச்சு கொடுப்பாங்க. இந்த கல் பதிக்கும் போது பிரச்சனைகள் என்ன வருதுன்னா, நம்ம மத்து வச்சு கடையும் போது அந்த கல் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டோட வந்து மிக்ஸ் ஆகும்போது அது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இதை எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா, இது என்ன கருப்பாக இருக்குது, இது வேறு களிமண், இது வேறு களிமண்ணான்னு கேட்பாங்க. இன்னைக்கு உடச்சி பார்த்துடலாமா இதை? ஸோ பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ராஷ் குக்வர்ஸ். நான் உங்கள் சுபைதா. நம்மளுடைய ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளே பாட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ், ஃபேவரட் கஸ்டமர்ஸ் இருக்கீங்க. எங்ககிட்ட ஆஃபனாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளே பாட்ஸில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த நம்மளுக்கு யூஸ்வலாக வரக்கூடிய இந்த கலர் கிளே பாட்ஸா, இல்லை இந்த கலர் கருப்பு கலர்லாம் இருக்கே இதெல்லாம் என்னது, பெயிண்ட் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எந்த கிளே பாட்ஸ்லாம் இருக்குது, எந்தெந்த கிளே பாட்ஸை எதுக்காக குக் பண்ணலாம், அண்ட் இதோட குவாலிட்டியை உடச்சி காமிச்சு உங்களுக்கு நான் இன்றைக்கி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இதோடைய மாடல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்ன், அதாவது நம்மளுக்கு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய இந்த மண் சட்டியில் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் சட்டி பேட்டர்ன் இருக்குது. இந்த பேட்டர்ன்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நம்ம குழம்பு மண் சட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மீன் சட்டி பேட்டர்ன் அப்படின்னு கூட சொல்லலாம். மீன் குழம்புலாம் வைக்கிறதுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து கடாய் டைப் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கடாய் டைப்புமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீப் கடாய்ஸ் இருக்குது. ஸோ இந்த டீப் கடாய் பேட்டர்னும் நீங்கள் வந்து போய்க்கலாம். அடுத்து இதிலே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா லிட்டு டைப் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் லிட்டோடையே வந்துடும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கிளே பாட்ஸ் எல்லாமே கிளே, அதாவது களிமண்ணை எடுத்து அதை நம்ம ஃபஸ்ட்டு ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது செம்மண் இருக்குது பார்த்தீங்களா, அதை தண்ணியில் குழச்சி அதை மேலே பூசி அதுக்கப்புறம் இதை வந்து சூளையில் வச்சு சுடுறது தான் இந்த சட்டிங்க எல்லாமே. இப்போ நான் காமிக்கிற இந்த சட்டிங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கக்கூடியது இந்த மாதிரியான கருப்பு சட்டி வந்து நம்மக்கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக கிளேக்கு எடுக்கிறவங்க கேட்குறது என்னென்னா, இது என்ன கருப்பாக இருக்குது, இது வேறு களிமண், இது வேறு களிமண்ணான்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது, ரெண்டுமே ஒரே களிமண் தான். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நம்ம வந்து சூளையில் போட்டு ஒரு நாள் நம்ம இதை சுடுறோம் அப்படின்னா இது சூளையில் ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் இருக்கும். அப்படியே அந்த சூட்லேயே இருக்கிறனால இதோடைய ஸ்ட்ரென்த் ரொம்பவே ஹையாக இருக்கும். அது போக இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கலரில் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த புகை வந்து சேர்ந்து அந்த கருப்பு கலர் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இது வந்து நேச்சுரலாக வரக்கூடிய கலர்ஸ் தான். அண்ட் இது வந்து கம்பேரிட்டிவ்லி இதை கம்பேர் பண்ணும்போது இதோடைய குவாலிட்டி ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 டைம்ஸ் ஹையராக இருக்கும். வாங்க உடச்சி காட்டுறேன். இன்றைக்கி உடச்சி பார்த்துடலாமா இதை? ஸோ உடைக்கட்டுமா? ஸோ பாருங்கள். இதுதான் டிஃப்ரென்ஸ். இது கருப்பு சட்டி, அதாவது இதை விட அதிகமான டைம் சுட்டது. இந்த சட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக சுட்டது. ஸோ இப்போ கருப்பு சட்டியோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சா, எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ இந்த சட்டியை பாருங்கள். இந்த சட்டியுமே நீங்கள் டெய்லியும் குழம்பு வைக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்கும். இதோட திக்னஸ் பாருங்கள். இந்த குவாலிட்டி எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் எது பெஸ்ட்டு நீங்கள் கிட்டே எப்போயுமே கேட்பாங்க. நாங்கள் எப்போயுமே சொல்கிறது அந்த கருப்பு சட்டி போயிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். காரணம், இதை விட கம்பேரிட்டிவ்லி அது அதிகமான நேரம் நம்ம வந்து சூளையில் போட்டு சுடுறதுனால, பேக் பண்ணுறதுனால இதை விட அது சூப்பர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நாங்கள் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்களா, உடச்சி சுக்குநூறாக போச்சு. இது அப்படியே சும்மா கல் மாதிரி நின்றுச்சு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சட்டிங்க எல்லாமே. அவ்வளோ ஈஸியாக கிராக் ஆகாது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த பருப்பு கடையிற பருப்பு சட்டி, அதாவது கீரை சட்டி பருப்பு சட்டின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கீரை கடையிற பருப்பு சட்டிக்கு வந்து உள்ளுக்குள்ளே கல் பதிச்சு கொடுப்பாங்க. இந்த கல் பதிக்கும் போது பிரச்சனைகள் என்ன வருதுன்னா, நம்ம மத்து வச்சு கடையும் போது அந்த கல் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டோட வந்து மிக்ஸ் ஆகும்போது அது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இதை எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்னா, இந்த மண்ணிலேயே
இந்த மாதிரியான சின்ன 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 உள்ளுக்குள்ளே இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்படி கொடுக்கறதுனால நம்மளுக்கு டக்குன்னு கீரை வந்து நம்மளுக்கு கடைஞ்சிட முடியும். இந்த கீரை கடையிறதுக்கு மட்டும்தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் நீங்கள் எல்லா குழம்பும் வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கும் போது தக்காளிலாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படி மசிஞ்சு அப்படி தோல் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த அளவுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லா விதமான குழம்பும் இதை நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய இந்த சட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ராஷ் குக்வர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டியாக இருக்கட்டும், இந்த சட்டியாக இருக்கட்டும், நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு உடைக்கும் போது இதோடைய திக்னஸ் காமிச்சேன், எவ்வளோ திக்காக இருக்குன்னு. ஸோ சட்டியோடைய திக்னஸ் ரொம்ப முக்கியங்க. எப்பயுமே இந்த சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி வரணும். டங் டங் டங்னு இல்லாமல் அது வந்து அந்த மியூசிக் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அது ரொம்பவே முக்கியம். இது ஒரு நல்ல குவாலிட்டியான சட்டியில் மட்டும்தான் வரும். ஸோ நான் எப்பயுமே சொல்கிறது தான், ராஷை பொறுத்த வரைக்கும் வி கான்சன்ட்ரேட் ஆன் குவாலிட்டி. குவாலிட்டி ரொம்பவே முக்கியம். குவாலிட்டி பாஸ் ஆனால் மட்டும்தான் அது இந்த ரேக்கில் வரும். அப்படி இல்லைன்னா அது வரவே வராது. ஸோ இந்த கீரை கடையிற சட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபரில் இருக்குது. ஸோ மற்ற கிளே பாட்ஸ் எதுவுமே வந்து இப்போ ஆஃபரில் இல்லை. பட் கீரை கடையிற சட்டி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம். இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 590. இப்போ ஆஃபரில் 490, 100 rupees டிஸ்கவுண்ட்டில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இதை வந்து டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் டைம் ஆஃபர் தான். ஸ்டாக் இருக்க வரைக்கும் தான் இந்த ஆஃபர் வந்து இருக்கும். ஸோ ஸ்டாக் இருக்க வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் இதை வந்து ஆன்லைனில் நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறீங்க. எங்களால் கிளே பாட்ஸ் வந்து நாங்கள் ஆன்லைனில் சென்ட் பண்ணுறது கிடையாது. நம்மளுடைய ஸ்டோர் ராஷ் குக்வர்ஸ் சென்னை OMR பெருங்குடியில் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த கிளே பாட்ஸ் எல்லாத்தையுமே பை பண்ணிக்கலாம். எஸ், ஆப்வியஸ்லி எனக்கு புரியுது, வாட்ஸ்அப் அண்ட் வெப்சைட்டில் இது இல்லாதனால உங்களுக்கு ஷிப்மெண்ட் பண்ணுறது வேறு ஊரில் இருந்தீங்கன்னா வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும், நீங்கள் மிஸ் பண்ணுவீங்கன்றது. பட் சென்னை வரும்போது கண்டிப்பாக நம்ம ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள். இந்த கிளே பாட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. இந்த மண் சட்டிஸ் எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுட் வைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இதில் சமைச்சு பாருங்களேன், அதோடைய ருசி தனி தான். இதில் ஒரு புளி குழம்பு வச்சு பாருங்கள், வத்த குழம்பு வச்சு பாருங்கள், பூண்டு குழம்பு வச்சு பாருங்கள், மீன் குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான ஒரு சாம்பார் கூட இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் பாட்ஸில் செய்யும்போது அதோட டேஸ்ட் வேறு தான். அது மட்டும் இல்லாமல் இதில் குக் பண்ணும்போது நம்மளுடைய ஃபுட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா 84% வரைக்கும் ரீட்டைன் ஆகுதுங்க. இதே நீங்கள் மற்ற அலுமினியம் அண்ட் டெஃப்லான் குடரில் போனீங்கன்னா வெறும் 17% மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதே நீங்கள் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் கிளே பாட்ஸாக இருக்கட்டும், கல் சட்டியாக இருக்கட்டும், நீங்கள் அயன் அண்ட் பிரான்ஸ் குக்வேரில் சமைக்கும் போது உங்களுக்கு வந்து 84%லேருந்து 97% வரைக்கும் நியூட்ரிஷன் வேல்யூஸ் வந்து இதில் நம்மளுக்கு ரீட்டைன் ஆகுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, இது வந்து எங்களுக்கு கேஸ் அதிகமாக செலவாகுமா இதில் குக் பண்ணுறதுனால, அப்படிலாம் நிறைய டவுட்ஸ் வந்து வருது. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் குக்கிங் அதிகமாக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இதில் வந்து மீன் போட்டுட்டு கொதிக்க வைக்கணும்னு அவசியமே கிடையாது. மீன் போட்டு குழம்பு லைட்டாக கொதிச்சோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுவே தளதலன்னு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சுட்ருக்கோம். அப்படியே நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மாங்காய் போட்டுலாம் குழம்பு வச்சு பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த பருப்பு சட்டி வந்து இப்போ ஆஃபரில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மக்கிட்ட வந்து கிளே பாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய பேட்டர்ன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டோரில் விசிட் பண்ணி பார்த்து பை பண்ணிக்கலாம். இந்த கடாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து சப்ஜீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதே மாதிரி புலாவ்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் எவ்ரிடே யூஸ்க்கு. வித் லிட்டோட வந்துடுறதுனால நீங்கள் அப்படியே வந்து குக் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் பை பண்ணணும்னா நம்மளுடைய ராஷ் குக்வர்ஸ் சென்னை OMR பெருங்குடியில் இருக்குது. டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஆன்லைன், அதாவது வாட்ஸ்அப் அண்ட் வெப்சைட்டில் இந்த பேட்டர்ன்ஸ் எதுவுமே அவைலபிள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நம்மக்கிட்ட நிறைய கிளே பாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளே ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், பாட்ஸாக இருக்கட்டும், பாட்டில்ஸாக இருக்கட்டும் நிறைய அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.